இப்போ உடம்பு எப்படிம்மா இருக்கு? பரவாயில்லையா? இப்பதான் தொழுதுட்டு எல்லா இடத்துல உனக்காக துவா செஞ்சுட்டு வந்தேம்மா. நல்லா இருக்கேம்மா. இப்ப பரவாயில்ல. உங்க துவா எல்லா இடத்துல எனக்கு இருக்கும்போது எனக்கு என்ன கவலை? அவனே எனக்கு போதுமானவன். அல்ஹம்துலில்லாஹ். சரிம்மா, உடம்ப பத்திரமா பார்த்துக்க. நான் போயிட்டு வர்றேன். வேலை இருக்கு. நாளைக்கு வந்து அம்மா பார்க்குறேன் உன்னைய. இருங்களேம்மா, சாப்பிட்டு அப்புறம் போகலாம்ல, அதுக்குள்ள கிளம்புறிய? இல்லம்மா, நீ கேட்டதே போதும்மா. பிள்ளைகளுக்குன்னா போய் சாப்பாடு செய்யணும்ல. இன்ஷால்லா இன்னொரு நாளைக்கு சாப்பிட்டுக்குருவோம். நீ உடம்ப பத்திரமா பார்த்துக்கம்மா. சரி, நான் போயிட்டு வர்றேன். சரிங்கம்மா, அல்லாவுடைய அமானிதம்மா, பார்த்து போயிட்டு வாங்க. ஏக்கா, இந்த அம்மா எப்போ பார்த்தாலும் சும்மா சும்மா வந்துட்டே போகுது. இவள்கிட்ட போய் அன்பாவும் மென்மையான முறையில் பேசுறியே ஏன்? அல்லாஹ் மென்மையானவன். அவன் மென்மையான போக்கையே விரும்புகிறான் என நமது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லியிருக்காங்க. அப்போ நம்மளும் அப்படித்தானே வாழணும். மென்மையை இழந்தோம் என்றால் ஒருபோதும் நம்மளால நன்மையை அடையவே முடியாது. அதுனா சரிதான்க்கா. இப்போ நமக்கு ஒன்று முடியலாட்டினா நம்ம உறவுகள் தான் பணம் காசு கொடுத்து விட்டு உதவுது. அப்போ இவங்களை விட அவங்க கிட்ட தானே நம்ம ரொம்ப மென்மையான முறையில் பேசணும். அதுக்காக இரத்த உறவுகள் உதவி செய்துன்னு அவங்கள தலையில தூக்கி வச்சுக்கிட்டுன்னா நம்ம ஆடக்கூடாது. கொடுப்பவன் இறைவன் தான் என்று முதல்ல உணரணும். அவங்க குணங்கள் எப்படியோ அப்படித்தான் நம்ம பேசணும். ஆனால் முடிஞ்ச அளவு நற்குணங்களோடு தான் நம்ம பேசுகிறோம். நீங்க என்னக்கா இப்படி பேசுறிய? எனக்கு முடியலைன்னு உடனே கேள்விப்படவும் வந்து நலம் விசாரிக்கிறாக பாத்தியா? எல்லா இடத்துல தொழுது எனக்காக துவா செய்கிறாக பாத்தியா? உதவுறதுக்கு ஒன்றும் இல்லைனாலும் இரக்க குணங்களோடு வந்து வந்து நலம் விசாரிக்கிறாக. வர முடியலாட்டினா ஃபோன் பண்ணி பேசுகிறாக இலகுன மனதோடு. ஒருத்தவ கஷ்டத்தில் இருக்கும்போது பணத்தை மட்டும் வெறும் கடமையாக கொடுத்துட்டு அதுக்கப்புறம் எப்படியோ போகிறாங்க, எப்படியோ இருந்துக்கிறட்டும்னு நலம் கூட விசாரிக்காமல் இருப்பவர்களை விட உன்னுடைய கஷ்டத்தில் நான் இருப்பேன் உனக்கு துணையான்னு ஆறுதல் சொல்லி அல்லாஹ்வுடைய கட்டளையை மீறாமல் வந்து வந்து நலம் விசாரிக்கிறாங்க பத்தியா? அவர்கள் தான் அல்லாஹ்விடம் விலை மதிப்பு மிக்கவர்கள். என்னக்கா சொல்றிய? ஆமாப்பா, நமது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்றாக, உங்கள் துன்பங்களில் கை கொடுக்கும் இலகிய மனம் படைத்தவர்கள் அவர்கள் அல்லாஹ்விடம் மிக மிக மதிப்பு மிக்கவர்கள் என்று. என்னக்கா சொல்றிய? அப்படியா? அப்ப வெறும் காசை மட்டும் கொடுத்துட்டு எனக்குன்னு இருக்கிறவர்களை விட உதவுறதுக்கு ஒன்றும் இல்லாட்டினாலும் பிறர் வலியை உணர்ந்து நலம் விசாரிப்பவர்கள் தான் அல்லாஹ்விடம் விலை மதிப்பு மிக்கவர்கள். என்னக்கா? கண்டிப்பா, இதுதானே உண்மை.